was a disciple of Jesus Christ and he was imprisoned and he was sleeping there in the prison. பேதுரு ஆண்டவருடைய சீஷரா இருக்கிறார். அவர் சிறைச்சாலையில வைக்கப்பட்டு அந்த இடத்துல நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். Then what happened? People who followed Peter were praying there in the upper room. அந்த மேல் வீட்டு அறையிலே பேதுருவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இணைந்து அந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Oh Lord, deliver Peter. ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்குங்கள். Lord, deliver Peter. ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்குங்கள் என்று. They were praying for Peter. அவர்கள் பேதுருவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். That is a normal prayer that every believer prayed. அது எல்லோரும் எல்லா விசுவாசிகளும் ஜெபிக்கிற ஒரு சாதாரண ஜெபம். God loved Peter. ஆண்டவர் பேதுருவை நேசித்தார். Peter never worried, but he was sleeping. பேதுரு கவலைப்படவே இல்லை, ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாரு. Because Peter knew my God will fight for me. ஏனென்றால் பேதுரு அறிந்திருந்தார் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று. My God will fight for me. என்னுடைய கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். See, Peter was trained in his mind. பேதுரு அவனுடைய சிந்தையிலே அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார். Where he was trained? எந்த இடத்துல அவர் பயிற்றுவிக்கப்பட்டார்? In the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே. When the soldiers came to arrest Jesus Christ and Peter took the sword and he cut off the ears of the soldier. அந்த கெத்செமனே தோட்டத்திலே காவலர்கள் எல்லோரும் வந்து ஆண்டவரை பிடிக்க பார்க்கும் பொழுது பேதுரு அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த காவலனின் காதுகளை வெட்டினான். But here when the people came to arrest Peter, he never resisted them and he was going with them. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த காவலர்கள் எல்லாம் வந்து பேதுருவை பிடித்து கொண்டு போகும் பொழுது இந்த இடத்துல பேதுரு எதிர்த்து சண்டை போடல. அவர் தைரியமா அந்த காவலர்கள் கூட செல்றாரு. He learned something from the garden of Gethsemane. அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஒரு காரியத்தை அவர் கற்றுக்கொண்டிருந்தார். And he failed in the garden of Gethsemane. அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்திலே அவர் தோல்வி அடைந்தார். But here he took the victory over the Satan. ஆனா இந்த இடத்துல அவர் பிசாசுக்கு எதிரான வெற்றியை மேற்கொண்டார். In the garden of Gethsemane, Peter, he showed his strength, his own strength. But here, when the people came to arrest Peter, he never showed his strength, but he showed the Lord's strength, that is being calm when the storm hits you. அந்த கெத்செமனே தோட்டத்துல பேதுரு அவருடைய சொந்த பலத்தை வெளியே கொண்டு வரதற்கு முயற்சி செஞ்சாரு. அந்த இடத்துல அவர் தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தோம்னா இவர் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டதுனால அமைதியாக இருந்தார். அந்த காவலர்கள் வந்து அவரை அழைத்து செல்லும் பொழுது இவருடைய சொந்த பலத்துல அவர் அதை வெளிப்படுத்தல. ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார்னு அவர் வெளிப்படுத்தினார். He was trained in his mind. He was trained with his emotions. He was trained in his feelings. அவர் அவருடைய உணர்ச்சிகளை பயிற்றுவித்தார், அவருடைய சிந்தையை பயிற்றுவித்தார், அவன் மனதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவன் பயிற்றுவித்து காணப்பட்டான். But here when the people came to arrest Peter and he never showed his strength, his flesh, his carnal strength, but he was calm in God's presence because the Peter knew, if I am calm in God's presence, my God will fight for me. ஆனா இந்த இடத்துல வந்து பேதுருவை அவர்கள் கூட்டி செல்லும் பொழுது சிறைச்சாலைக்கு கூட்டி செல்லும் பொழுது பேதுரு அவனுடைய சொந்த பலத்தையும் அவனுடைய மாம்ச பலத்தை அவன் வெளிப்படுத்தவில்லை. அவன் மிகவும் அமைதியாக காணப்பட்டான். அவனுடைய இருதயத்துல மிகவும் அமைதியாக அவன் சென்றான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று. And God saw Peter. கர்த்தர் பேதுருவை பார்த்தார். And the Peter learned something from the garden of Gethsemane. அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து பேதுரு ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தான் என்று. Now he is not fighting for himself, so I am going to fight for him. இந்த இடத்துல அவனுக்காக யுத்தம் செய்யல, அதனால அவனுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று. If Peter would have tried by himself to come out of the prison, God would have not come and delivered him. Even the people would have prayed. அந்த இடத்துல பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சியை எடுத்திருந்தா ஆண்டவர் அந்த இடத்துல அவனை விடுதலை செய்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல அந்த மேல் வீட்டறையில பேதுருக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதும். Hallelujah. Even if they have prayed, God would have not come and rescued him if he would have showed his strength, but he was calm in God's presence
and trust in him, and he believed in God, and God came and fight for him. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேல் வீட்டு அறையில பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. இந்த இடத்துல பேதுரு எந்த முயற்சிகளையும் எடுக்காம ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தனால தான் கர்த்தர் அந்த யுத்தத்தை அவருடையது என்று சொல்லி பேதுருவை விடுதலையாக்கினார். Hallelujah. Hallelujah. See how Peter was trained. Peter was trained in his mind, and he was trained in his emotions. He was trained in his inner man. பேதுரு எப்படி பயிற்றுவிக்கப்பட்டார்? பேதுரு அவருடைய சிந்தையிலே அவர் பயிற்றுவிக்கப்பட்டார். அவருடைய உணர்ச்சிகள் அவர் கட்டுப்படுத்தி அவர் பயிற்றுவிக்கப்பட்டார். அவருடைய இருதயத்தில் அவர் பயிற்றுவிக்கப்பட்டார் அமைதியாக இருக்கும்படி. This is how you and me have to do the battle. இப்படிதான் நீங்களும் நானும் நம்மளுடைய யுத்தத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Never show your emotion when the trouble hits you. எப்பொழுதுமே உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதீங்க. நீங்க ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது.